மனோரமான்னு எடுத்திங்கன்னா மனோரமாவுக்காக ஓடின படங்களே முத்துக்குளிக்க வாரிகளா, அது அனுபவி படம். அதில் மனோரமா வந்து அந்த திருநெல்வேலி பாஷையை பேசிக்கிட்டு பூந்து விளையாடுவாங்க. நல்லா இருக்கும். அது மாதிரி டிஏ மதுரத்துக்கு பிறகு ஒரு காமெடி நடிகைன்னு ஒருத்தர் வரவே இல்லை. ஆமாம், தமிழ் படத்தில் அது பெரிய இதாக இருந்தது. இந்த அம்மா தான் வந்து அதை ஃபில்லப் பண்ணாங்க. அன்னைக்கு நான் மனோரமா விட்டா நடிகை இல்லை, அது ஒரு ப்ளஸ், அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதே சமயத்தில் அவங்க திறமையில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் சொல்கிறேன், அவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மறுபடியும் மஹமூதுக்கு தான் போனோம். அந்த முத்துக்குளிக்க வாரிகளா பாட்டு அவர் வந்து அவரை ஒழிக்கப்பட்டுருச்சு. ஹிந்தியில் அந்த பாட்டை அப்படியே போட்டார். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் இருந்தாங்க. முத்துராமன் சாரா இருக்கட்டும், அப்புறம் ஜெமினி சாரா இருக்கும், அவங்க கூடலாம் ரொம்பவே நட்பாக இருந்தாங்க. அவங்க கூட நிறைய படங்கள் சேர்ந்து நடித்தாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க ஒரு வெர்சடைல் நடிகராமா, ஒரு காமெடி நடிகைன்னு ஆரம்பித்து எல்லா பாத்திரத்துக்கும் வந்துட்டாங்க. அது ஆனால் ஒரு ஹீரோயினாக அவங்கள வந்து பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. அவங்களுமே அது தயங்கினாங்களே சார், தயங்கினாங்க. அது தயங்கினாங்க. சிவாஜி ஐயா தான் கடைசியில் தைரியமாவா என்னோட நடிச்சாங்க. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நடிகை மனோரமா அவங்க வந்து ஒரு 1000 படங்களுக்கு மேலே வந்து நடிச்சிருக்காங்க. இப்போவும் அவங்களுடைய காமெடிகள் வந்து ஒரு எவர்கிரீன் காமெடியாக தான் இருக்குது. இப்போ மனோரமான்னு சொன்னோடனே உங்கள் ஞாபகத்துக்கு என்ன வரும்? எவ்வளோ படங்கள் இருக்குது, எதுவுமே திடீர்னு கேட்குறீங்க ஞாபகம் வர மாட்டேங்குது, அவ்வளோதான். அது நிறையா மனோரமான்னு எடுத்திங்கன்னா மனோரமாவுக்காக ஓடின படங்களே இருக்குது. முத்துக்குளிக்க வாரிகளா, அது அனுபவி படம். அதில் மனோரமா வந்து அந்த திருநெல்வேலி பாஷையை பேசிக்கிட்டு பூந்து விளையாடுவாங்க. நல்லா இருக்கும். அது மாதிரி அபலை அஞ்சுகங்கிற படத்தில் தான் அவங்க அறிமுகம் ஆனதாக ஞாபகம். நான் அபலை அஞ்சுகம் படம் பார்க்கல. அதில் வந்து மெட்ராஸ் பாஷையை பேசிட்டு வந்தாங்க. நான் அதை பார்க்கல. அதில் தான் அவங்க ஹிட் ஆச்சுன்னாங்க. அவங்கள எந்த படத்தில் முதல்ல பார்த்தேங்க தாங்க ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா டிஏ மதுரத்துக்கு பிறகு ஒரு காமெடி நடிகைன்னு ஒருத்தர் வரவே இல்லை. ஆமாம், தமிழ் படத்தில் அது பெரிய இதாக இருந்தது. இந்த அம்மா தான் வந்து அதை ஃபில்லப் பண்ணாங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு அந்த ஜோ எழுதின படங்கள், தேன்மலை, நினைவில் நின்றவள், இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் வெள்ளை ரோஜான்னு ஒரு படம், சிவாஜி நடித்த படம், துப்புரைய தானே. அதில் ஒரு நடிப்பாங்க பாருங்க, ஒரு மிரட்டுவார், அப்படியே உக்காந்து அப்படியே போவாங்க. அந்த மாதிரிலாம் பிரமாதமான நடிகை. அதில் அதான் பொம்பளை சிவாஜின்னு தானே பேர். அது படிப்படியாக உயர்ந்து சிவாஜி அவர்களுடைய ஜோடியாகவே நடிக்க வந்துட்டாங்கல்ல கடைசி. அந்த அளவுக்கு வந்தாங்க. அந்த திருவிளையாடல் படத்தில் தான் நினைக்கிறேன் அவங்க வந்து இவங்க காதல் திருவிளையாடல் ஆரம்பம், அது ஏதோ ஒரு படத்தில் இவங்க வந்து சிவாஜி சாரை வந்து காதல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, சிவாஜிக்கு மனைவியாகவே நடித்தாங்க ஒரு படத்தில். ஓகே, செகண்ட் ஹீரோயினாகவே வந்தாங்க. அப்போ வந்து அந்த அம்மா ரொம்ப தயங்கினாங்க. சிவாஜி ஐயா தான் இதெல்லாம் நடிப்பு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நீ சேர்ந்து நிற்கும் போது நல்லா தான் நிற்க, மக்களை ஏற்றுக்குவாங்க வா அப்படின்ட்டு. அது மாதிரி நடந்தது. அந்த ஜோடியை வந்து யாரும் வந்து இது பண்ணாங்க. அதை வந்து ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கல. அதை வந்து ஒரு பிரச்சனையை ஆக்க வேண்டாம் அப்படின்னாக்க இந்த மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க அந்த ரோலை. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுடைய காமெடிகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை சார் ஏற்படுத்திச்சு அந்த பெண்கள் மத்தியில் கேட்குறேன்? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு ஆண் தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டம். அந்த திரைப்படத்துல சம்சாரம், அது மின்சாரம், அந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் அவங்களுடைய ரோல் பெண்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டுச்சு. ஓகே. அதே மாதிரி சூரியகாந்திங்கிற படத்தில் ஹீரோயின் இதாக வருவாங்க. தெரியாதவனுக்கு தெரியாத சின்ன வயசுல காதலிப்பது தப்பான்னு தெரியாதவனுக்கு தெரியாதன்னு ஒரு அந்த பாட்டெல்லாம் பாடி அந்த படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே வருவாங்க சூரியகாந்திங்கிற படத்தில். அது ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பேரை கொடுத்த படம். அதில் 3 பேர் நின்னாங்க. முத்துராமன், ஜெயலலிதா, மனோரமா, 3 பேரும் பிரமாதமாக நின்னாங்க. அதெல்லாம் முத்திரை பற்றிக்கிற ரோலாக நடித்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து
ஒரு காமெடி நடிகையா இருந்தாலுமே அந்த ஹீரோயின் மெட்டீரியல் வந்து இவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய படங்கள் வந்து கதாநாயகியாவும் நடிச்சாங்கல்ல சார். கொஞ்சம் குமரி படம் சேலத்தில் எடுத்த படம் தான், அதில் தான் அவங்கள கதாநாயகியாக போட்டாங்க. ஓகே. மனோரமாவுக்கு கதாநாயகியாக போட்டு எடுக்கலாங்கிற தைரியம் டிஆர் சுந்தரத்துக்கு தான் இருந்தது. போட்டு இந்த கொஞ்சம் குமரின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க. 7 Rivers Cross என்ப ஒரு இங்கிலீஷ் படம். அந்த அந்த படத்தை அப்படியே பார்த்து எடுத்தார். சுமாராக தான் போச்சு, சுமாராக தான் போச்சு, பெருசாக போகல. இப்போ இவங்களை பற்றி பேசணும்னா அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு முதலமைச்சர் அந்த ஸ்தானத்தில் இருந்தவங்க. இவங்க கூடலாம் ரொம்பவே நட்பு வட்டாரத்தில் இருந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது மனோரமாவை வந்து சொல்லுவாங்க. ஜெயலலிதா கடைசி ஒன்று மரியாதை இருந்தார். மனோரமாவுக்கு அபரிமிதமான மரியாதை கொடுத்தார். அவருடைய அந்த நட்பு பற்றி சொல்லுவாங்க. அதை பற்றி சோவை தன்னுடைய பத்திரிகையில் எழுதுறார். யார் யாரும் கூட நடிச்சிருக்கிறார். மனோரமா மாதிரி ஒரு நடிகை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி அவருக்காக ஒரு தனி கட்டுரை எழுதினார். ஒரு பிராமணர் அல்லாத ஒரு ஆளை சோங்கிற ஒரு வந்து பாராட்டி எழுதுனாருன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா சோவை பற்றி தெரியும், பிராமணர் சாமி அவர் வந்து யாரையும் தூக்கி விட மாட்டார். அப்படிப்பட்ட ஆளே ஒரு பிராமணர் அல்லாத ஒரு பெண்ணை வந்து தூக்கி விட்டதுன்னு மனோரமா தான். சாகர் வரைக்கும் எங்களுடைய நட்பு வந்து இருந்ததுன்னு சொல்லுவாங்களே. அது எல்லாத்துக்கிட்ட ஒரு நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க கிட்ட ஒரு இதை வந்து எப்படி வந்ததுன்னா, அவருடைய மகன் பூபதி, அந்த பூபதிக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்தபோது அது தெரியாதனமாக அந்த விஷயத்தில் எனக்கும் கொஞ்சம் தொடர்பு வந்தது. ஓகே. என்ன மாதிரி பூபதியினுடைய குடும்ப வாழ்க்கையில் பெரிய தகராறு வந்தது. ஓகே. அந்த நேரத்தில் அவருக்கு சில ஆலோசனைகள் அவர் என்ன கேட்டார். இப்போ அவருக்கு ஞாபகம் தான், அவருக்கு இருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே. அப்போ வந்து கேட்டபோது எங்கள் வீட்டில் சில மத்தியஸ்தங்கள்லாம் நடத்துவோம். ராஜாராம் வீட்டில் நான் இருந்தேன். எங்கள் வீட்டிலலாம் வந்தபோது அவருக்கு தைரியமெல்லாம் கொடுத்து அவரை சரிப்படுத்தி இதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம்னு சொல்லி கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறதெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணோம். அந்த வகையில் இந்த பாவுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியும். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த வளர்ந்து வரும் நடிகர்கள்லாம் இருந்தாங்க சார். முத்துராமன் சாரா இருக்கட்டும், அப்புறம் ஜெமினி சாரா இருக்கும், அவங்க கூடலாம் ரொம்பவே நட்பாக இருந்தாங்க. அவங்க கூட நிறைய படங்கள் சேர்ந்து நடித்தாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க ஒரு வெர்சடைல் நடிகராம்மா, ஒரு காமெடி நடிகைன்னு ஆரம்பித்து எல்லா பாத்திரத்துக்கும் வந்துட்டாங்க. அது ஆனால் ஒரு ஹீரோயினாக அவங்கள வந்து பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. அவங்களுமே அது தயங்கினாங்களே சார். தயங்கினாங்க. சிவாஜி ஐயா தான் கடைசியில் தைரியமாவா என்னோட நடிந்தார். ஓகே 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 அப்படின்னு இது பண்ணார். அவர் கொடுத்த தைரியத்தை. ஆனால் அது வந்து அதுக்கப்புறமே அவங்க வந்து எல்லாம் உடல் நலம் கெட்டு இதாகிட்டாங்க. அதே மாதிரி கலைஞர் சார் கூட ரொம்பவே நட்பு வட்டாரத்தில், கலைஞரோட ஒரு நாடகத்திலாம் நடிச்சிருக்காங்க. கலைஞருடைய பிரச்சார நாடகங்கள்லாம் அவர் நடித்தாங்க. அப்படித்தான் அவங்க சினிமாவுக்கு வந்தது. பள்ளத்தூர் கோபிச்சந்தாவோ என்னமோ பேர். அவங்க நாட்டுக்கோட்டை பகுதியை காரைக்குடி பக்கத்தை சேர்ந்தவர். அங்கெல்லாம் ட்ராமாவில் இது பண்ணிருந்த போது இவர் வந்து தன்னுடைய நாடகத்தில் போட்டு நடிக்க வச்சு அப்படி வந்தவங்க தான். அறிமுகப்படுத்துறது எடுத்திங்கன்னா கண்ணதாசன் தான். மாலையிட்ட மங்கையோ மாலையிட்ட மங்கை படம், அபலே அஞ்சகங்கிற படம் கண்ணதாசன் தான் சினிமாவை கொண்டு வர்றார். அப்படியெல்லாம் வந்தார். அதனால் அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, தெலுங்கில் என்டி ராமராவோட, கன்னடத்தில் ராஜ்குமாரோட, தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி எல்லாத்தோடவும், ஆக இவ்வளவு பெரிய கலைஞரோட நாடகங்களில், ஆக முதலமைச்சராக ஜெயலலிதா கூட முதலமைச்சராக இருந்த பல பேரோட அந்த அம்மா நடிச்சிருக்கு. அந்த ரெக்கார்டு யாருக்குமே கிடையாது. என்டி ராமராவுங்கிற முதலமைச்சர், ஜெயலலிதாங்கிற முதலமைச்சர், கலைஞருங்கிற முதலமைச்சர், எம்ஜிஆருங்கிற முதலமைச்சர், இத்தனை பேர்த்தோட அவங்க நெருக்கமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் சாரே வந்து சொல்லியிருப்பார் சார், என்னுடைய 2வது மனைவி வந்து யாருக்கும் தெரியாமல் நான் பார்த்துட்டு இருந்தேன், என் முதல் மனைவிக்கே தெரியாமல் தான் பார்த்துட்டு இருந்தேன், இதை யார் சொன்னதுன்னு பார்த்தா மனோரமா தான் என் முதல் மனைவி கிட்ட போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே சந்தோஷமா ஒரு மேடையில வந்து சொல்லியிருப்பார்ல சார். அது அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து அந்த பர்சனல் ஆரம்ப காலம் சினிமாவுக்கே வரல. போ காகிதப்பூன்னு நினைக்கிறேன், காகிதப்பூ அல்லது பரபரமாங்கிற பேரில் சிவாஜி ஐயாவும் கலைஞர் ஐயாவும் நடித்த நாடகம். அதில் தான் சாக்ரட்டிஸ், சேரன் செங்குட்டுவன் அந்த ட்ராமாவெல்லாம் அந்த 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 இதில் தான், அந்த நாடகத்தில் தான் வரும். அதில் தான் சினிமாவில் அதை எடுத்து போட்டாங்க. அந்த பிரச்சார நாடகத்தில் இந்த அம்மா நடித்தாங்க. திமுக பிரச்சார நாடகங்களில் அவங்க நடிச்சாங்க. அப்படி தான் சினிமாவுக்கு வந்தாங்க. பட் அவங்க திமுகன்னு தன்னை காட்டிக்கலாம். பத்மஸ்ரீ அவங்க தான் வாங்கினாங்க. காமெடி நடிகைகளில் ஃபர்ஸ்ட்டு பத்மஸ்ரீ வாங்கினது அவங்க தான். அப்போ வந்து அது கொஞ்சம் பெரிய விஷயமாக கருதப்பட்டது. இன்றைக்கி வந்து பத்மஸ்ரீகளுக்கு வேடிக்கை பிடிச்சி அது வேறு விஷயம்.
அன்னைக்கு அது ஒரு பெரிய கௌரவமான ஒரு இதாக ஒரு காமெடி நடிகை கிடைச்ச அங்கீகாரம். இப்போ அந்த காலகட்டத்துல இருந்து பெரிய காமெடியா பார்க்கப்பட்டது வந்து அப்போ அனுபவி ராஜா அனுபவி படத்தை வந்து அந்த சீனை வந்து ஹிந்தியில் எடுக்கிறாங்க. மெஹமூத் தான் ஆக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, நாகேஷ் சீனை நான் பண்ணிடுவேன், மனோரமா சீனை யார் பண்ணுறது அப்படின்னாரு. அவருக்கு ஹிந்தியில் ஆள் கிடைக்கல. ஓகே. அது மாதிரி தமிழ் படங்களில் வந்து சில பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. பாக பிரிவினை ஹிந்தியில் எடுக்கிறாங்க. சிவாஜி ஒரு ரோலில் திலீப் குமாரை கேட்குறாங்க. சிவாஜி வந்து அதில் ஒரு கை ஊனமாக வருவார். ஓகே. அந்த மாதிரி ஊனமற்ற மாதிரிலாம் நடிக்க முடியாதுன்ட்டார் திலீப் குமார். சுனில் தத்தை போட்டாங்க. அவர் ஒரு அளவுக்கு பண்ணிக்கிட்டே வந்தார். அவங்க தடுமாறுந்து எங்கன்னா எம்ஆர் ராதா ரோலுக்கு யாரை போடுறதுன்னு தெரியல. அந்த ரோலுக்கு அவங்களால சரியாக போடவே முடியல. ஓகே. அதே மாதிரி காதலிக்க நேரமில்லையே வந்து இந்தியில் பேஆர்கே ஜான் எடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஆளை போட்டாங்க. பாலையா ரோலுக்கு ஆள் கிடைக்கல, கிடைச்சவர்களும் கிடைக்கல. போட்டாங்க. அந்த ஓ பிரகாஷ்காரன் நடித்தார், ஈடுபடல. பாலையா பக்கத்தில் கூட வரும். அது ஒரு பிரபல நடிகை இருந்து ஒரு பிரபல நடிகருடைய மனைவியாக இப்போ இருக்கிற ஒருத்தர் வந்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம், எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம், எங்கள் வீட்டில் இருந்தாங்க. அவங்க இந்த படத்துக்கு தான் நாங்கள் போனோம். பெங்காலி அவங்க, தமிழே தெரியல. காதலிக்க நேரம் படத்தை பார்த்துட்டு பாலையா பாலையா பாலையான்னு அவங்க உருகி தள்ளிட்டாங்க. அப்போ வந்து கல்லூரி மாணவி அவங்க. இப்போ என்ன சொல்ல முடியாது, அப்போ ஏற்பட்ட இடம் பெரிய இடம். அவங்க அந்த பெண் வந்து அன்னைக்கு வந்து பாலையா வந்து பொண்ணு அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, பாலையா ரோலை வந்து யாரும் பண்ண முடியாது இல்லை. அது மாதிரி சில நடிகர்கள்லாம் இருந்தாங்க. சித்தி படத்தை ஹிந்தியில் எடுத்த போது பிரானுங்கிற பிரபல நடிகர், வில்லன் நடிகர், அவரை தான் எம்ஆர் ராதா ரோலுக்கு போட்டாங்க. பாருங்க, அதான் கம்பேரிசனே கிடையாது. நாகேஷையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மஹமூட் சொன்னார், சபாஷ் மீனாவை ஹிந்தியில் என்னமோ ஒரு பேரில் எடுத்தாங்க, அதை தில் தேரா தீவானான்னு எடுத்தாங்க. அதில் வந்து மஹமூட் வந்து சரியாக பண்ண முடியல. அதெல்லாம் அவர் கிளீனாக சொல்லிட்டார். அதில் தான் அவங்க அந்த வட இந்திய நடிகர்கள்ட்ட நம்ம அதை தான் பாராட்டணும். மஹமூத் கிட்ட சொல்கிறாங்க, கேட்குறாங்க, பார் ட்ரை பண்ணுறேன், ஒரு அளவுக்கு நான் நாகேஷ் கிட்ட வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான் என்னால் முடியும், பர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாதுட்டு, நடக்காதுட்டு. அதான் இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு ஜோடி வந்து அதிகமாக பேசியிருப்பாங்க, இந்த ஜோடி இப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எம்ஜிஆர் சாவித்திரி ஜோடியை பற்றியும் பேசியிருப்பாங்க. அந்த சேம் டைம்ல வந்து நாகேஷ் மனோரமா இந்த ஜோடி வந்து அதிகமாக பேசுவாங்க. அன்னைக்கு நான் மனோரமா விட்டா நடிகை இல்லை, அது ஒரு ப்ளஸ், அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதே சமயத்தில் அவங்க திறமையில் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் தான் சொல்கிறேனே, அவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மஹமூது மறுபடியும் மஹமூதுக்கு தான் போனோம். அந்த முத்துக்குளிக்க வாரிகளா பாட்டு அவர் வந்து அவரை ஒலிக்கப்பட்டுருச்சு. ஹிந்தியில் அந்த பாட்டை அப்படியே போட்டார். அவங்களுக்கு புரியல ஹிந்திக்காரனுக்கு. அது முத்துக்குளிக்க வாரிகளானே போட்டு பாட்டை போடுறாரு ஹிந்தியில், அப்படியே போட்டார். முத்து குளிக்க வாரிகளா அப்படி போட்டு பாடிட்டார். அது மனோரமா பிச்சு உதறி இருப்பாங்க நல்லா. அந்த பாட்டு எம்எஸ்வினுடைய மியூசிக்கு, அந்த திருநெல்வேலி பாஷையில் பாடுறது, அதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி இதில் பொம்மலாட்டம் படத்தில் வாத்தியார ஊட்டாண்ட வாண்டி வராங்காட்டி ஜாம் பஜார் ஜாக்கு பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான இதெல்லாம். அதே மாதிரி ஒரு 4 ஜென்ரேஷன் நடிகருக்கு கூட வந்து மனோரமா வந்து நடிச்சிருப்பாங்க. அதான் கோவை சரளா வர்ற வரையிலுமே அவங்களுக்கு ஸ்கோப் இருந்தது. ஒருத்தர் கோவை சரளா வந்து இவங்களை பெருசாக டாமினேட் பண்ணல. கோவை சரளா ஒரு பக்கம் வந்தாங்க. ஓகே, அவ்வளோதான். ஆமாம் சார், இவங்கெல்லாம் வந்து காமெடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பரவாயில்ல, பெண் நடிகைகளும் வந்து இல்லானா மோகனாம்பாள், அதில் நாதசனம் வாசிக்கிறோம் வருவாங்க. சிவாஜி ஈக்குவலாக நிற்பாங்க அந்த படத்தில். அதான் சார், நான் முன்னாடி திருவிளையாடல் ஆரம்பம்னு சொன்னல சார், அதெல்லாம் மாற்றி சொல்லிட்டேன் சார். தில்லானா மோகனாம்பாள்ல சிவாஜிக்கு ஈக்குவலாக நிற்பாங்க. அதை ஒரு தடவை எனக்கு ஒரு வாட்சி காட்டேன் பாரு அப்படிம்பாங்க. சிவாஜி அது ஊதுவார், பாப்பான்வார். ஆஹா ஐயோ அப்படி அதை அனுபவிப்பாங்க பாருங்க. ஏன் ஜில்லு வந்து பல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு ஒரு இடத்துல வாசிக்கிட்டு இருந்தேன். நிறுத்துறியா இல்லையான்னு கேட்டான். நிறுத்த முடியாதுடான ஓங்கி விட்டான், பல்லெல்லாம் கொட்டி போச்சு. அது மாதிரி ஒரு அப்புறம் அந்த வந்து வாட்சி காட்டி எந்திரிச்சு கட்டல் மேலே ஏறிட்டு எல்லாம் வாசிப்பாங்க. தில்லானா மோகனாம்பாள்ல சிவாஜிக்கு ஈக்குவலாக பேசப்பட்டது மனோரமா.
எப்படி திருவிளையாடலில் நாகேஷுக்கு ஒரு இது கிடைச்சதோ அது மாதிரி தில்லானா மோகனாம்பல்ல மனோரமாவுக்கு அந்த மனோரமா நடிப்பை பற்றி அவ்வளோ பிரமாதமாக எழுதுறேன். அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்க அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் தான் சார். இப்போ எந்த ஒரு குரலும் அந்த ஊருக்கான அந்த வாய்ஸை பேசும், அது அந்த அந்த ஸ்லாங் வரும். அந்த ஸ்லாங் அந்த சென்னை தமிழ் பேசும்போது ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஏய் மூஞ்சில விட்டா அந்த மாதிரி பேசுறதெல்லாம் இருக்குல்ல சார், அந்த ஸ்லாங் அவங்களுக்கு நல்லா பொறுத்து. அது எப்படி இருந்தாலும் வெளியில் காட்டிடும், அது காட்டாமல் அவங்க நல்லா இது பண்ணாங்க. பிராமண பாஷையை பற்றி சூரியகாந்தி படத்தில் வந்து ஐயராட்டு பொண்ணாக தானே ஒரு ஐயராட்டு பொண்ணு சொன்னால் கேட்டுக்கோடா நம்பி ஆத்துக்காரியா என்னை ஏற்றுக்கோடா நம்பின்னு ஒரு பாட்டெல்லாம் வரும். அது என்ன படம் மறந்து போச்சு. இப்போ கமல் கூடயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, ரஜினி கூடயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க கூட அந்த கூடவே டிராவல் பண்ணுற மாதிரிலாம் வருவாங்க. இல்லை அது அன்னைக்கு அவங்கள விட்டா ஆளு கிடையாது, வேற இன்னும் காட்டுறதுக்கு இன்னொரு நடிகை இல்லையே. அதனால தான் அவங்களுக்கு காம்படிஷன் இல்லாமல் இருக்கு. அதனால தான் அவர் கின்னஸ் ரெக்கார்டில் வர்ற அளவுக்கு மிக அதிகமான படங்கள் 1000 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. அந்த கின்னஸ் ரெக்கார்டில் வர்ற அளவுக்கு அவங்க பேர் இருக்கு. அதே மாதிரி இவங்களோட இந்த இருண்ட பக்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு சார். அவங்க கல்யாணம் ஆகி அவங்க கணவர் வந்து அவங்கள விட்டு போயிட்டாங்க, சிங்கிள் மதரா தான் அவங்க குழந்தைய வந்து வளர்த்ததா சொல்லுவாங்க. என்ன நடந்து சார் அந்த பீரியட்? தெரியாது. கண் திறந்ததுங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்தவர் ராமநாதன் பேர். அவரை தான் இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அவங்களுக்கு பூபதினு ஒரு பையன் பிறந்தாங்க. அப்போ இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் செல்வாக்கு வர ஆரம்பிக்கும் போது அவருக்கு படங்கள் இல்லை. ஓகே. அதில் இந்த அம்மாவுடைய டாமினேஷன் தாங்காமல் அவர் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஏன் சார் வேற திருமணமும் வந்து அவங்க பண்ணிக்காம அப்படியே இருந்தாங்க? அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியா வரல, வேண்டாம் அப்படின்னு அப்படியே இருந்துட்டாங்க. ஒரே பையனை வச்சுட்டு அதுலேயே இதாகிட்டாங்க. அவங்கள நம்பி சில பெரிய குடும்பங்கள்லாம் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கல. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டிஆர் ராஜகுமாரி உலகத்துக்கே கனவு கண்ணி, அவங்களுக்கு ஒரு புருஷன் வரலையே. தன்னுடைய தம்பிகள் தங்கைகள் ஒரு பெரிய குடும்பத்தையே அவங்க இது பண்ணிட்டு இல்லை சார். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சிங்கிள் மதரா வளர்க்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பெரிய காலத்தில் அது பெரிய கேள்வி. கண் திறந்த ராமநாதன் அது அது இறந்த போது ஆனால் போய் கடைசி காரியமெல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்காரு வந்து இருந்தாங்க, அதுக்கு அதெல்லாம் போய் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. அந்த இதெல்லாம் இருந்தது. ஒரு காரியம் இதெல்லாம் பண்ணி அந்த விதவை கோலம்லாம் இதெல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசின அனுபவம் ஏதாவது இருக்கா சார்? அதிகமாக பேச முதல்ல என்ன தெரியும் அவங்களுக்கு. அவங்க மகன் பூபதி விஷயத்தில் நான் இது பண்ணதெல்லாம் கொஞ்சம் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக வந்து நான் அவங்கள போய் பார்க்கல, அவங்கள என்ன இது பண்ணல. அந்த பையன் வீட்டுக்கே வந்துடும், வீட்லேயே எங்கள் வீட்லேயே எல்லாம் பேசி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன்னா அந்த பொண்ணு வந்து இதயம் பேசுகிறது நம்ம ஒரு பார்த்தா பத்திரிக்கை வந்துட்டு இருந்தது. மணியன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனந்த விடனில் விளையாண்டவர். அவர் நடத்தின இதயம் பேசுகிறது மணி என்ன பேர் இருக்கு. அவருடைய உறவுக்கார பெண் அது. ஓகே ஓகே. பிராமண பெண். ஓகே. அது டைவர்ஸ் சொல்லும் போச்சு, பெரிய ரகலையெல்லாம் ஆச்சு. அதில் இந்த ரொம்ப இடிஞ்சு போயிட்டா. அதில் தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம், அதாவது எப்படி நாகேஷுக்கு தன்னுடைய மகனால் இது டிப்ரெஷன் வந்ததோ அதே டிப்ரெஷன் மனோரமாவுக்கு வந்தது. ஒரே பிள்ளை, அவன் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு. மறுமணம் பண்ணிக்கன்னா கூட அது கூட அந்த பையன் சரியா வரல. முள்ளு மலரும் படத்தில் அந்த பையன் காமெடி நான் ஆக்ட் பண்ண அப்படி. படத்தில் ஆக்ட் பண்ண அப்படி இருந்தோம். அதுலேயும் வரல இதுலேயும் வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் சொத்து வச்சுருக்காங்க, அந்த சொத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான். ரொம்ப நன்றிகள் சார். மனோரமா பற்றி தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி சார், நேரம் கொடுத்தோம்.